கன்னிராசி நண்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் 2025 சுமாரான பலனைத் தரும். மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் கேது இருக்கும்போது, மாத தொடக்கத்தில் சூரியன், புதன், சனி, சுக்கிரன், ராகு ஆகியோர் 7ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கிறார்கள். இதனால் பணியில் தடங்கல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. திருமண உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் இருக்கும். உடல்நலப் பிரச்சினைகள் உங்களையும் உங்கள் மனைவியையும் தொந்தரவு செய்யலாம். நீங்கள் சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும். உங்கள் கருத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்வதன் மூலம் திருமணப் பிணைப்புகளில் நீங்கள் வெற்றி பெறலாம். உழைக்கும் மக்களுக்கு நேரம் சாதகமாக இருக்கும். ஆனால் பல சவால்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. அவற்றை எதிர்த்து போராடுவதன் மூலம் மட்டுமே நீங்கள் முன்னேற முடியும். வியாபாரம் செய்பவர்கள் பல சவால்களை சந்திக்க வேண்டி வரும். 7ஆம் வீட்டில் உள்ள பல கிரகங்கள் தொழிலில் தடைகளை உருவாக்கும். எனவே ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் கூட்டாளிகளுடன் ஈடுபடாமல் ஒன்றாக அமர்ந்து அன்பாக பேசினால் வியாபார தொழில் முன்னேறும். மாணவர்களுக்கு இந்த மாதம் கடின உழைப்பு நிறைந்ததாக இருக்கும். மாத தொடக்கத்திலிருந்து சில பயணம் செல்லலாம். உங்கள் நிதி நிலைமை சாதகமாக இருக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 7ஆவது வீட்டில் பெயர்ச்சித்து காதல் திருமணத்திற்கான வலுவான வாய்ப்புகளை உருவாக்குவார். எனவே உங்கள் திருமண விஷயம் உறுதியாகி உங்கள் காதல் திருமணத்தை உறுதிப்படுத்தலாம். உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதில் சிக்கல்கள் ஏற்படும். சில பிரச்சனைகளும் ஏற்படும். திருமணமானவர்களுக்கு இந்த நேரத்தை பலவீனமாக கூறலாம். குடும்பச் சூழலும் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உங்கள் இருவருக்கும் இடையேயான கருத்து வேறுபாடுகள் உடனடியாக தீர்க்கப்படும். மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் கேது பகவான் பெயர்ச்சிப்பதோடு மாதத் தொடக்கத்தில் 7ஆம் வீட்டில் சூரியன், சனி, புதன், சுக்கிரன், ராகு ஆகிய 5 கிரகங்களும் பெயர்ச்சிக்கும். இது உங்கள் உடல்நலப் பிரச்சனைகளை அதிகரிக்கலாம். புதன்கிழமை தோறும் ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானை வழிபட நல்லதே நடக்கும்.